இந்த ஒரு பவுலில் 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. என்ன கதைன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு ஒரு தரமான தொடக்கறி நாளுன்றதை விட இன்னைக்கு ஒரு மயக்கமான தொடக்கறி நாள் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கிளாஸுக்குமே கேர் ஆக்கி விட்டான். லெக் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெவியா ட்ரைன் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு சேஃப்டி ஐட்டம் இல்லைனா அந்த சைடே நீங்க போகாதீங்க. இவரை யாருன்னு உங்களுக்கு தெரியல? வழக்கம் போல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செட்டு டாப் செட்டு 110 கிலோ சூப்பராக போச்சு. அடுத்த ஒரு டிராப் செட்டு 100 கிலோ 2 ரெப்பு சப்போர்ட் இல்லாமே பண்ணியிருக்கேன். என்னோட பாடி வெயிட் என்ன தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முழுசா இன்னும் ஒரு கிளாஸ் கூட முடிக்கல. ஃபைனல் செட்டு ஒரு ஃபெயிலியர் செட்டு. லெக்கை ஃபுல்லாக கதற விட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் வந்தாச்சு. லெக் எக்ஸ்டென்ஷனில் வழக்கம் போல லாஸ்ட் செட்டு ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு லெக் போறீங்க அப்படின்னா லாஸ்ட் செட்டில் ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனோட பண்ணினா தான் லெக் நல்லா க்ரோத் இருக்கும். ப்ரோ எழுந்து நின்னாலே கால்லாம் உதிருது ப்ரோ. நான் இப்படியே உக்காந்துக்கிறேன், நீங்க போடுங்க. இறுதி கட்டமாக லஞ்சஸை போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் கேப்ஷனில் இருக்க மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. நம்ம தொடக்கறி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங்கை போட்டு போங்க. இருக்கிறதுலே மிக கஷ்டமான விஷயம் என்னன்னா எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சு இந்த 40 நிமிஷம் நடைப்பயணம் தான். 40 நிமிஷத்தில் கால் ஆட்டம் கொடுத்துரும். அதை முடிச்ச கையோட ஓட்ஸ் வே ப்ரோட்டீன் அது இல்லாமல் ஒரு ஸ்கூப் குழுக்கள் தட்டி அழகாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து லெக் லைட்டாக வேலையை காமிச்சிட்டான். கேர் ஆயிடுச்சு. இப்படியே பார்த்துட்டு வேலைக்கு அவன் சொல்லிட்டு ஒரு குழியில் போட்டு வந்ததும் சிக்கன் ரைஸ் ரெடி பண்ண வந்துட்டேன். சிக்கனை பக்காவாக குக் பண்ணி எடுத்துட்டு கேரட்டும் கோஸும் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பக்காவாக பாயில் பண்ணி குக் பண்ணிட்டு அதில் சிக்கனையும் ரைஸையும் போட்டால் வேலை முடிஞ்சது. உங்களுக்கு என்னென்ன சாஸ் வேணுமோ நீங்கள் அழகாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் பெப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பக்காவான டயட்டில் இருக்கேன். டேஸ்ட்டுக்கு குறைய இருக்காது. மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.